தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழ்நாடு வெதர்மேன் மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிடுவோருக்கு பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பற்ற இடங்கள் குறித்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் மழையானது புரட்டி போட்டு வருகிறது. அந்த வகையில் நீலகிரியில் கொட்டு என கொட்டுகிறது. இந்த நிலையில் பள்ளி விடுமுறைகள் முடிய இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் பொதுமக்கள் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் எந்த இடங்களுக்கு செல்லலாம், செல்ல வேண்டாம் என தமிழ்நாடு வெதர்மேன் ஆலோசனை வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பாக இல்லாத இடங்கள் எவை என தெரிவித்துள்ளார். ஜூன் 4ஆம் தேதி வரை இது பொருந்தும். பிறகு மழை குறையும். எனவே அதன்படி பயணத்தை திட்டமிடுங்கள் என தெரிவித்துள்ளார். தவிர்க்க வேண்டிய இடங்கள் அவலாஞ்சி, பந்தலூர், அப்பர் பவானி, பார்சன் பள்ளத்தாக்கு, தேவாலா, ஓவாலி, நெல்லியம், முக்கூர்த்தி, போர்த்திமுண்ட். பாதுகாப்பான இடங்கள் குன்னூர், ஊட்டி மற்றும் கோத்தகிரி. சாதாரண மழை பெய்யும். இன்னும் நிலையான மழை காரணமாக இடங்களை பார்க்க முடியாது. தவிர்க்க வேண்டிய இடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு. பாதுகாப்பான இடங்கள் பொள்ளாச்சி மற்றும் மாவட்டத்தின் பிற பகுதிகள். பொள்ளாச்சியில் மழை பெய்தாலும் வால்பாறை போல் தீவிரமாக இருக்காது. தமிழகத்தில் உள்ள மற்ற மலைகள் பாதுகாப்பானவை. ஏலகிரி, ஏற்காடு, சிறுமலை, கொல்லிமலை, மேகமலை, கொடைக்கானல் பாதுகாப்பாக உள்ளது. இடுக்கி மாவட்டம் மூணார், வாகமன், பீர்மேடு, இடுக்கி. திருவனந்தபுரம் மாவட்டம் பொன்முடி, பத்தனம்திட்டா மாவட்டம் கவி மற்றும் மலைப்பகுதிகள். கோட்டயம் மாவட்டம் முண்டகாயம், பூஞ்சார், குமரகம், கோட்டயம், வைக்கம் மற்றும் சுற்றியுள்ள மலைகள். திருச்சூர் மாவட்டம் இடமலையார், அத்திரப்பள்ளி மற்றும் மலைகள். காசர்கோடு, கோழிக்கோடு மலைப்பகுதிகள். கண்ணூர் மலைப்பகுதிகளும் தவிர்க்க வேண்டும். அதேபோல் வயநாடு மாவட்டம் வைத்திரி, பூகோட், லக்கிடி போன்ற இடங்கள் கண்டிப்பாக தவிர்க்கவும். கூர்க் மாவட்ட மலைப்பகுதிகள், உடுப்பி மலைப்பகுதிகள், சிமோகா மாவட்ட மலைப்பகுதிகள், சிக்மகளூர், ஹாசன், உத்தரகன்னடா மலை. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் ஒரே நாளில் 300 மில்லிமீட்டர் மழையானது கொட்டியுள்ளது. அதிலும் பார்சன் பள்ளத்தாக்கு நேற்று முன்தினம் 384 மில்லிமீட்டரை மழை பெய்த நிலையில் நேற்று மீண்டும் 334 மில்லிமீட்டர். கடந்த 48 மணி நேரத்தில் பார்சன் பள்ளத்தாக்கு 718 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. இதேபோல் கடந்த 24 மணி நேரத்தில் அவலாஞ்சியில் 350, பார்சன் பள்ளத்தாக்கு 334, போர்த்திமுண்டு 320, அப்பர் பவானி 298, மூக்குர்த்தி அணை 183, மரகதம் 182 உள்ளிட்ட பல இடங்களில் மழை வெளுத்து வாங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாநிலங்களில் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை, கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. மும்பையில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் டெல்லி என்சிஆர் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பல இடங்களில் மரங்கள் விழுந்தனர், தண்ணீர் தேங்கியது மற்றும் வாகனங்கள் சிக்கிக் கொண்டனர். மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டனர். மும்பையில் பெய்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பருவமழைக்கு முன்பு பெய்த கனமழை நகரத்தின் முன்னேற்பாடுகளில் குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் மும்பை மற்றும் மகாராஷ்டிராவின் பிற பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதால் திருவனந்தபுரம் முதல் காசர்கோடு வரை அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. எர்ணாகுளம், வயநாடு, கோட்டயம், பாலக்காடு, காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு மற்றும் மலப்புரம் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பலத்த மழை கொட்டி வருகிறது. பல இடங்களில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளனர். மழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் சில இடங்களில் வீடுகளின் கூரைகளும் சரிந்தனர். திருச்சூரில் ஜாம் நகரில் இருந்து நெல்லை நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மீது மரம் விழுந்தது. நல்ல வேளையாக ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதேபோல் திருச்சூர் குருவாயூர் ரயில் பாதையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், ஆலப்புழா மாவட்டங்களில் ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோரம் உள்ள மக்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றனர். சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்தும் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் இருந்து தேனி, குமளி சாலை, தேனி, போடி, மூணார் சாலையில் சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதிகளில் பயணத்தை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது.